வாழ்க வளத்துடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் வீட்டு கைமணத்துலேருந்து உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன். நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் இல்லைங்க, வருஷமே ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஏன்னா இப்போ சின்ன பொண்ணு வந்து தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் போடுவா. அவள் வந்து இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கிறதால அவளால் சுத்தமாக முடியலைன்றதால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ என் பெரிய பொண்ணு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா, ட்ரை பண்ணி பார்க்கும்போது சமையல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ஃபோர்டியாவும் தாய்லாண்டும் போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ நிறையா எடுத்து வச்சுருந்தேன். அதை போடு, உனக்கு சரியாக வந்தால் அப்புறம் நம்ம சமையல் மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அதுதான் இப்போ போட போகிறோம். அதில் ஏதாவது ஒரு தப்பு இருந்தது, எடிட் பண்ணது சரியில்லை, குரல் கொஞ்சம் சரியாக இல்லை, கேட்கலன்னா கொஞ்சம் சாரிங்க. அது அவளுக்கு அந்த அளவுக்கு இப்போ பண்ண தெரியாது, ஃபஸ்ட்டு போடுறதெல்லாம் அது பண்ண தெரியாது. போக போக அது கரெக்டாக பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அவள். அதனால இந்த தாய்லாந்து கம்போடியா போனது நான் யார் யார் போனோன்னா நான் எங்கள் நாத்தனால ரேவதி சித்தின்னு அவங்க நாத்தனான்னு கூப்பிட மாட்டேன், அவங்க சித்தின்னு கூப்பிட்டே பழக்கமாயிடுச்சு. ரேவதி சித்தி, அவங்க பொண்ணு சிவகாமி, மாப்பிள்ளை அவங்க சிவகுமார், அப்புறம் அவங்க பொண்ணு, நானே எங்கள் வீட்டுக்கார், இவங்க தான் போயிட்டு வந்தோம். மொத்தம் 6 பேர் போயிட்டு வந்தோம். அது வந்து வீடியோ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துருக்காங்க அந்த வீடியோ. அதுதான் முதல் போட போகிறோம். பாருங்கள், அது பாரு எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சமையல் வந்து ஆரம்பிக்க போகிறேன். பண்ணுறது வந்து சமையல் ஆரம்பிக்க போகிறேன். அது வந்து ஆரம்பித்து போடும்போது எப்படி இருப்பான்னு தெரியாது எனக்கு. அதுலேயும் கொஞ்சம் தப்பு இருந்தால் கொஞ்சம் சாரி மன்னிச்சுங்க. எப்படியும் வாரத்தில் ஒன்றாவது நான் இனிமேல் போடுறதா இருக்கேன். இப்போ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் இது வாழ்ந்து வளர்த்துறேன். இவங்க பாருங்கள், காயின் வாங்கி போட்டுக்கிட்டே வராங்க. நாங்களும் வாங்கி போட்டோம், நான் எடுக்கல வீடியோ. இது வந்து லைனாக அங்கே லாஸ்ட்லேருந்து இங்கே லாஸ்ட் வரைக்கும் காயின் கொடுக்குறாங்க. 20 பவுண்டாப்பா, 20 பாட் அந்த காயினை வாங்கி போடணும். அது வாங்க, இந்த மாதிரி தான் காயின், இந்த மாதிரி காயினை இது வாங்கி கடைசி வரைக்கும் ஒன்று ஒன்றா போட்டுடணும். இது வந்து அனந்த சாமி இருக்காங்க. ரிக்ளைனிங் புத்தான்றாங்க. நம்ம பெருமொழியில் படுத்துக்க மாதிரி இவரும் படுத்திருக்காங்க. வரலங்க, ஏன்னா நடுவில் தூண் வருது. அவர் படுத்துக்கிறது ஃபுல்லாக பிடிச்சாருது. பார்த்தோன்னு மந்திரமும் சொல்லிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊருக்கு நல்லா இருக்கும், அதான் வேறு மாதிரி இருக்கும். மூக்கெல்லாம் அதே மாதிரி தான், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக சுற்றி எங்கே பார்த்தாலும் இருக்காங்க கரெக்டாக இருக்கணும். ஆஞ்சநேயர்லாம்